ஜிப்மர் புதுச்சேரியில் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதற்கான பல்வேறு பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது வந்து ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, அதனால் இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். சரிங்களா? இது வந்து ஜிப்மர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ். என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 3 MSWவில் 2 வேகன்சி இருக்குது. 11 மாதங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். 33,000 34,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கன்சாலிடேட் பேயில் பர் மந்த் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து CRDF குளோபல் USA ஃபண்டிங் ஏஜென்சியாக செயல்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இவங்க தான் வந்து ஃபண்டிங் ஏஜென்சி. ப்ரிவென்டிவ் அண்ட் சோஷியல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து இந்த MSW பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபெண்ட்டை என்ரோல் பண்ணுறது, அவங்கக்கிட்ட கோஆர்டினேட் பண்ணி ஜூனியர் நர்ஸை கோஆர்டினேட் பண்ணி அவங்ககிட்ட சாம்பிள்ஸ்லாம் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணுறது, CRF ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, குவரி மேனேஜ் பண்ணுறது, செஸ்ட் எக்ஸ்ரே அதை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது, அதை வந்து ரீட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஜாப் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான் வந்து MSW போஸ்ட்டு. இதற்கு மினிமம் எனி கிராஜுவேஷன் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சோஷியல் ஒர்க்கில் அல்லது சோஷியாலஜியில் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ், இது சம்மந்தமான டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 3 வருடம் அட்லீஸ்ட் வந்து ரிசர்ச்சில் பணிபுரிந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். பிஜி டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரிசர்ச்சில் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். தமிழ், இங்கிலீஷ் எழுத படிக்க பேச தெரிந்திருக்கணும். அதே மாதிரி NTEP ப்ரோக்ராம்ஸ் அதிலலாம் வந்து ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும், இல்லை ஒர்க் பண்ணுறதற்கான கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 3 நர்ஸ் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 11 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பணியிடம் தான் இது. 33,000 ரூபாய் பர் மந்த் சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ப்ராஜெக்ட் தான். CRDF குளோபல் USA தான் வந்து ஃபண்டிங் ஏஜென்சி. P&SM டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து இந்த சேம் ப்ராஜெக்ட் தான் வருது. இது வந்து MSWவில் பேஷண்ட் என்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அசஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி CRF ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், கன்சர்ன் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. சேம் இது தான். செஸ்ட் எக்ஸ்ரே வந்து கோஆர்டினேட் பண்ணி அதை ரீட் பண்ணுறது. அதே மாதிரி MSW இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஒர்க்கை வந்து இவங்க பண்ணுறதற்கான கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதற்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, BSc நர்சிங் முடிச்சிருக்கணும். மினிமம் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு மினிமம் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அதே மாதிரி சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கிறது பெட்டர். சரிங்களா? 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். தமிழ், இங்கிலீஷ் எழுத பேச படிக்க தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இமெயில் மூலயமா தான் அனுப்பணும். recruitment.indoustb@gmail.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு சிங்கிள் PDF, அதாவது இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே சிங்கிள் PDFாக இருக்கணும். அந்த PDF உடைய ஃபைல் நேம் வந்து உங்களுடைய பேர், கேண்டிடேட்டோடைய நேமு _ என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற போஸ்ட் நேமு _2025 application _application அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். சரிங்களா? இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து மெயில் வந்து அனுப்பணும். இந்த ஃபார்மெட்டில் வந்து அந்த PDF உடைய ஃபைலோடைய நேம் வந்து இருக்கணும். அந்த சிங்கிள் PDFை மெயில் அனுப்பணும். 3/11/2025 4:30 மணிக்குள்ளே உங்களுடைய மெயில் வந்து அங்கே ரீச் ஆகணும். சரிங்களா? ஒரே கேண்டிடேட் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து செப்பரேட் அப்ளிகேஷன் அனுப்பணும். சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அது மூலயமா தான் செலெக்ஷன் இருக்கும். இன்டர்வியூ என்றைக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 6/11/2025. யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டும் அவங்களுக்கு இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும். சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். அதனால் உங்களுக்கு டைம் டு டைம் வந்து அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஜாபும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து நீங்கள்
டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும். இது கூட வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சிங்கிள் பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணி அதை வந்து மெயில் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய பேர், ஃபாதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி உங்களுடைய ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது கீழே வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய லாஸ்ட் டேட் அன்னைக்கு உங்களுடைய ஏஜ் என்ன, எவ்வளோ ஆண்டு, எவ்வளோ மாதம், எவ்வளோ நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உங்களுடைய செக்ஸ் மேலா ஃபீமேலா, அதர்ஸா, மேரிடா அன்மேரிடா, நேஷ்னாலிட்டி, ரிலீஜன் என்னது, இது மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன் ஃபில் பண்ணணும். சரிங்களா? எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி லாங்குவேஜ் வந்து கட்டாயம் 3 லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இதில் உங்களுடைய கல்வி தகுதிகள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 10th 12th டிப்ளமோ, டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கான டீட்டெயில்ஸ், எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்ட்டில், எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, அதே மாதிரி அதனுடைய டியூட்டி என்ன, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த போஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும். இது ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண எம்ப்ளாயர்கிட்ட ஒரு கன்சர்ன் ஃபார்ம் வந்து வாங்கி சப்மிட் பண்ணணும். சரிங்களா?